மாமா பள்ளிவாசன் அவர்கள். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி கலந்தாய்வு கூட்டத்தை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொடுக்கின்ற மாவட்ட வெள்ளான் செட்டியார் அமைப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், தேனி நகர வெள்ளான் செட்டியார் சங்க நிர்வாகிகளுக்கும், போடி நகர வெள்ளான் செட்டியார் சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 எம்பிக்கள் வெற்றி பெற்றார்கள். யாராவது சென்சஸ் எடுத்து பார்த்தீங்களா? 40 பேரில் 4 ஜாதிக்காரங்க 25 எம்பி இருக்காங்க. 4 ஜாதி சார்ந்த மட்டும் 25 எம்பி இருக்காங்க. நம்மள இருந்து ஒரே ஒரு எம்பி ப. சிதம்பரம் பையன், கார்த்தி சிதம்பரம். ஆனால் நீங்கள் ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஜாதிக்காரங்க 20% கூட இல்லை. 20% இல்லாத ஒரு ஜனத்தொகை கொண்ட 4 ஜாதிக்காரங்க 25 எம்பி கையில் வச்சிருக்காங்க. நம்ம 10 முதல் 15% நம்மளுடைய ஜனத்தொகை இருக்கு. நம்மளால ஒரே ஒரு எம்பி, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குன்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன? ஐயா சொன்ன மாதிரி இப்போ நம்ம பழைய கதையை பேசிக்கிட்டு வேலைக்காகாது. நம்ம அங்கே அவினாஷ் செட்டி பண்ணாரு, ஒரு அண்ணாமலை செட்டியார் இது பண்ணாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா 84 ஆரம்பித்த மாநாடு இப்போ 24 40 வருஷம் கழிச்சு மாநாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளால் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் மாநாடு போட முடியாது. அப்போ நம்மகிட்ட அந்த குறை என்ன? இப்போ நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. நம்மளால் முடியாட்டி யாரால முடியும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரணும். இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளான் செட்டியார் பிரிவுக்குடைய 63 பிரிவுலையும் சென்னையில் உறுப்பினர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் தான் செக்ரட்டரியாக இருக்கேன். 63 பிரிவுலையும் ஆள் இருக்காங்க. மீட்டிங் போட்டால் வருவாங்க, காசு கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் ஒற்றுமை இருக்கான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எல்லாமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எல்லா நெல்லிக்காயும் சேர்த்து ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருக்கோம். சிஎன் போன்றவங்க, அண்ணன் ஜேபி போனவங்களாம் சேர்ந்து 40-45 வருஷமாக நான் 84 சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போனவர் இன்னைக்கு வரைக்கும் சங்கத்தில் இருக்கு. அவங்க என்னை விட ஒரு 4 வருஷம் மூத்தவங்க, ஜேபியும் சிஎன் அவர்களும். எங்களால் முடிஞ்சதுன்னு 63 பேரை நெல்லிக்காய் மூட்டை கட்டி வச்சுருக்கோம். இது எப்போ புளி மூட்டை ஆகிறது? நெல்லிக்காய் மூட்டை நீங்கள் அவுத்து விட்டீங்கன்னா நெல்லிக்காய் அப்புறம் பறந்து போயிடும். இன்னும் அந்த 63 பேர் தனித்தனியாக போகிறாங்க ஒழிய 63 பேர் வெள்ளான் செட்டியாங்கிற ஒரு எண்ணம் இன்னும் வரவில்லை. அதனால தான் நம்மளால் அரசியலில் எந்த ஒரு வெற்றி அடைய முடியவில்லை. இதுதான் உண்மை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். நம்மளுடைய இலக்கு 2026 2026 எலெக்ஷனில் வெள்ளான் செட்டியார் சமுதாயத்தை விட்டால் நம்ம தேடி எல்லா அரசியல் கட்சியும் வரணும். இப்போ எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ராமதாஸை பார்க்குறாங்க, அடுத்து முக்குளத்தை பார்க்குறாங்க, நாடாரை பார்க்குறாங்க. நம்மளை ஏன் பார்க்க வரலைங்கிற அந்த கேள்விக்குரிய நமக்கு விடை தான் திருச்சி மாநாடு. இந்த திருச்சி மாநாட்டில் நம்ம காட்டக்கூடிய எழுச்சி நிச்சயமாக 26 எலெக்ஷனில் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் வெள்ளான் செட்டியார் சமூகத்தை நோக்கி வரணும். நம்ம குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஒரு எம்எல்ஏவாக வரணும். அதில் இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி ஐயா நான் வீட்டில் போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க சங்கத்தை வாங்கன்னு சொல்லி சென்னை சங்க ஆண்டு விழாவில் நான் போய் அவர் அழைச்சி அந்த ஆண்டு விழாவுக்கு தான் உள்ளே வர்றாரு. அது வரைக்கும் அவர் ஒதுங்கின்னு இருந்தார். அந்த ஆண்டு விழாவை சீஃப் கெஸ்ட்டாக போட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் மேடையை உட்கார வச்ச பிறகு அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு தான் அவருக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் நினைக்கணும், நம்மளால முடியல. ஏன்னா இப்போ வாழ்க்கை இந்த ஓட்ட பந்தயத்தில் நம்மளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவங்கலாம் நம்மளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. விட்டா நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. காரணம் நம்மளிடையே ஒற்றுமை இல்லை. 63 பிரிவு வெள்ளான் செட்டியார் மட்டும் இருக்கும். இது இல்லாமல் வாணி செட்டியார் இருக்காங்க, சோழி செட்டியார் இருக்காங்க, சாதி செட்டியார் இருக்காங்க, 24 மணி இருக்காங்க. இப்போ செட்டியாருங்கிற ஒரு ஒற்றை சொல்லல நாம இணைஞ்சோம்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் நாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர முடியும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதற்கு முதல் படி தான் இந்த திருச்சி மாநாடு. திருச்சி மாநாட்டில் நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம
தேனி மாவட்டம் வந்து உங்களுக்கு பக்கம். இப்போ நான் சென்னையிலேருந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி, சென்னை சங்கத்தின் சார்பாக நான் உங்களை வேனில் கூட்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுறேன், செலவு அத்தனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சென்னை சங்கம் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனால் உங்களுக்கு தேனி மாவட்டத்துக்கு அப்படி இல்லை. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. எங்களை விட நீங்கள் வந்து அதிக பேரை கூப்பிட்டு வரலாம். நிச்சயமாக கூப்பிட்டு வருவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மற்ற மாவட்டங்களுக்கு முன்னோடியாக நம்ம தேனி மாவட்டம், எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமாக தேனி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக இருக்குது. இந்த ஒரு இன எழுச்சியில், ஜாதி ஒற்றுமையில் நிச்சயமாக 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து அந்த விதையை வந்து விதைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அறுவடைக்கான காலம் இப்போ வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து இப்போ நிறைய வந்து இளைஞர்கள் வந்திருக்காங்க, புதிய நிர்வாகம் வந்திருக்கு. தம்பி ராககிருஷ்ணன் இருக்காரு, அவர் டிஆர் இருக்காரு, தம்பி சொன்னவர் காப்பில் இந்த பக்கம் மாப்பிள்ளை பஞ்சு இருக்காரு. இந்த மாதிரி முக்கியமானவங்கள்லாம் இணைஞ்சு நிச்சயமாக நம்ம சமுதாயத்தை, ஆனால் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு முறை தேனி நகர்மன்ற தேர்தலில் ஒரு முறை நம்ம நிரூபிச்சிட்டோம். செட்டியார் நிப்பாட்டினா நிச்சயமாக ஜெயிக்கலாங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு. நம்ம நிரூபித்து காமிச்சிட்டோம். இது 26 எலெக்ஷன்லையும் காமிக்கணும். நீ எந்த கட்சி வேணால் பரவாயில்ல, செட்டியாருக்கு சீட்டு கொடு, செட்டியாருக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம் அப்படிங்கிற தைரியம் நம்மளுக்கு வரணும். நம்ம போய் அவன் டிமாண்ட் பண்ணணும். நீ ஒரு முறை கொடுத்து பாரு, செட்டியாருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடு, நாங்கள் ஜெயிக்கணுமா இல்லையான்னு பார் அப்படின்னு நம்ம வந்து கட்சிக்காரன்ட்ட போய் சவால் விடணும். அந்த சவால் விடக்கான தைரியம் இந்த திருச்சி மாநாடு கொண்டு வரணும். அதற்காகத்தான் இப்போ நம்ம சத்தியமூர்த்தி வந்திருக்காரு. அவருடைய தலைமையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி நம்முடைய வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எழுச்சி போதுமானா நிச்சயமாக பத்தாது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தணும். நடத்தி அங்குள்ள கிளைச்சங்கங்களை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தணும். நம்ம முக்கியமாக வந்து நம்ம செட்டியாங்கிற உணர்வு எல்லாருக்கும் வரணும். அது வந்துட்டாலே நிச்சயமாக 26 எலெக்ஷன் நாம தான், நம்மளை விட்ட வேற ஆள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மற்ற ஜாதிக்காரங்களை விட நம்ம நிச்சயமா சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபடுவோம், உயர்வடைவோம், வெற்றி வருவோம். நன்றி, வணக்கம்.